கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அதாவது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு விரோதமாக எப்படியாவது அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும், அவனை எப்படியாவது ஒரு பழியை சுமத்தணும்னு சொல்லி அநேகர் முகாந்திரம் இல்லாமல் அவனுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவனை சிங்கக்கவியில போட வேண்டும் என்று ராஜாவின் முத்திரையினால் முத்திரையிடப்பட்டது. அந்த முத்திரை இட்ட அப்புறம் ராஜா கட்டளை கொடுக்கிறார், அவனை சிங்கக்கவியில போடுங்க அப்படின்னு. அதே ராஜா தான் தானியேல் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று. அப்போ தானியேலை பார்த்து ராஜா இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, தானியேல் அவருடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருப்பார் என்று நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். அதாவது தானியேல் முதலாவது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். எதிலேயுமே பரிசுத்தத்தை காத்து கொண்டார். எதுனாலும் தன்னை ஒரு நாளும் தீட்டுப்படக்கூடாதுன்னு கவனமா இருந்தார். அநேகருக்கு முன்பாக அவர் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தார். இதை பார்த்த ராஜா தான் என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று. இன்றும் இந்த பூமியில வாழ்கிற நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய சுற்று வட்டாரத்திலும் நம்முடைய பகுதியிலும் நம்ம வேலை ஸ்தலங்கள் எங்கு இருந்தாலும் நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவனுக்கு முதலாவது நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் எதுக்கும் நான் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, எதுனாலும் நான் தீட்டுப்படக்கூடாது என்பதில் நான் முதலாவது ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கு சென்றாலும் நாம் முதலாவது தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எனக்கு கர்த்தர் தந்தது, எனக்கு கொடுத்த வேலை கர்த்தர் தந்தது, எனக்கு கொடுத்த குடும்பம் கர்த்தர் தந்தது, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தது என்று தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் நம்ம எந்த சூழலில் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பிறருக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்கு இந்த நன்மைகளை செய்தார், இந்த ஆசீர்வாதத்தை தந்தார், இந்த தடைகளை உடைத்து போட்டார், இந்த தீங்கு நின்று என்னை பாதுகாத்தார், இந்த இத்தனை போராட்டங்களை சூழ்ந்த நிலையிலும் அது எல்லாவற்றிலும் தேவன் என்னை விடுவித்தார் என்று நாம் தேவனை குறித்து சாட்சியை சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லும் போது தானியேலை போல சிங்கக்கவி போன்ற பிரச்சனை இருந்தாலும், நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் முகாந்திரம் இல்லாமல் எழும்பினாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா தானியேலின் தேவன் எங்கள் தேவனா இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்களும் உமக்கு ஒரு வைராக்கியம், என் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வைராக்கியம் பாராட்டவும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வைராக்கியம் பாராட்டவும், எதினாலும் எங்களை நாங்கள் கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அப்பா அதிலே ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் வாழவும் ராஜா. எங்கு சென்றாலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ராஜா. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழவும் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.